திருச்சிற்றம்பலம். நமது சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அதிகாருக்கும் இனி இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஜோதிட ஆசான் ஸ்ரீ பூங்கடி அம்மா அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். ஆங்கில புத்தாண்டின் பொது பலன்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நன்றி சிவாயனம். நன்றி அனைவருக்குமே. வணக்கம் அனைவருக்கும். இந்த 2025 புத்தாண்டு ராசி பலன் நாம இப்ப பார்க்க போறோம். 12 ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் கிடைக்கும், எந்தெந்த ராசிக்கு சிறப்பான பலன்கள், சவால்கள் சந்திக்க வாய்ப்புகள் உள்ளன, அவற்றிற்கான வழிகாட்டுதல்கள் என்ன என்பதை பாரம்பரிய ஜோதிடத்தின்படி நாம தெரிஞ்சு கொள்வோம் இப்போ. சரிங்களா? 2025ஆம் ஆண்டு விரைவில் தொடங்க உள்ள நிலையில் இந்த புத்தாண்டில் ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவர்களும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், யாருக்கெல்லாம் அனுகூலமும் நன்மைகளும் அதிகரிக்கும் என்பதை தெரிந்து கொள்வதோடு பிரச்சனைகளை நுண்ணறிவுடன் சரியான பரிகார வழிகாட்டுதலுடன் கடப்பது என்பதை தெரிந்து கொள்வோம். சரிங்களா? இப்போ 2025ஆம் ஆண்டில் ஜனவரி 4ஆம் தேதி புதன் பகவான் தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆவதன் மூலம் தொடங்கி டிசம்பர் 29இல் மீண்டும் தனுசுவில் புதன் நுழைவதோடு முடிவடைகிறது இந்த ஆண்டு. இந்த ஆண்டில் முக்கிய கிரகங்களான குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க உள்ளன. கிரகங்களின் இந்த மாற்றத்தால் 12 ராசிகளுக்கு தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் வேலை தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றமும் பாதிப்பும் கலந்தே இருக்கும். அதிலும் குறிப்பாக சனி ராகுவின் இணைவு 50 நாட்கள் வரை நீடிக்க உள்ளதால் உடல் நல பிரச்சனை, புதிய நோய் தொற்று, வேலை தொடர்பான சிக்கல்கள் என வாழ்க்கையில் பல அம்சங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். குரு பெயர்ச்சி மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மிதுன ராசிக்கு மாற உள்ளார். ராகு கேது பெயர்ச்சி மே மாதம் 18ஆம் தேதி ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சியாக உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் மே 18 வரை 50 நாட்கள் சனி மற்றும் ராகு இணைந்து மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார்கள். இப்படி நவகிரகங்களின் பெயர்ச்சி, சேர்க்கை உள்ளிட்ட காரணிகளினால் 12 ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை சாராம்சமாக நாம இப்போ பார்ப்போம். சரிங்களா? மேசராசியில் உள்ளவர்கள் தங்களின் வேலை தொழில் தொடர்பான பயணத்திற்கான வாய்ப்புகளும் பல வகையில் வெற்றியும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நிதி நிலை ரீதியாகவும் சொந்த தொழில் லாபம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறவில் சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். அதனால் கவனமுடன் செயல்பட வேண்டும். அடுத்து ரிஷபராசிக்காரர்கள் 2025 இந்த புத்தாண்டில் புதிய தொழில் வியாபாரம் தொடங்க சாதகமாகவும் புதிய வாய்ப்புகளும் அமையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதனால் புதிய வழிகளில் வருமான ஆதாரங்கள் திறக்கும். நீங்கள் வேலை வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ளவும் அதில் லாபம் ஈட்டவும் முடியும். சரிங்களா? அதனால கவனமுடன் அடுத்த நிகழ்வை நாம எதிர்பார்த்து காத்திருக்கணும். சரிங்களா? அடுத்து மிதுன ராசிக்காரர்கள் 2025 புத்தாண்டில் குறிப்பிடத்தக்க வகையில் தங்களின் வேலை சொந்த தொழிலில் சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கலாம். நீங்கள் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியத்தின் மீது எப்போதும் உங்களுக்கு கவனம் தேவை. குறிப்பாக செப்டம்பர் மாதம் முதல் உடல் நல பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கவனமுடன் செயல்பட வேண்டும். அடுத்து கடகராசிக்காரர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் 2025ஆம் புத்தாண்டில் வேலை தொடர்பான பயணங்களும் பல வகையில் நன்மையை தரும். உங்களுக்கு பங்குச்சந்தை, ஊடக வணிகம் உள்ளிட்ட விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதில் முதலீடு செய்தாலும் கூடுதல் கவனம் தேவை. அதனால் பணத்தை சரியாக கையாளவும் மற்றபடி திட்டமிட்டு செயல்பட வெற்றி தேடி வரும் உங்களுக்கு. அடுத்து சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் 2025 புத்தாண்டில் வேலை தொடர்பான மாற்றங்களும் இடமாற்றங்களும் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு புதிய சூழலுக்கு உங்களை பழக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் தொழிலில் சாதகமான நேரமாகவும் வளர்ச்சியும் இந்த சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். சரிங்களா?
கன்னிராசிக்காரர்கள், இந்த கன்னிராசிக்காரர்கள் 2025 புத்தாண்டில் கேதுவின் பிடி விலகுவதால் உங்கள் வேலை தொழிலில் முன்னேற்றமும் அதன் மூலம் நிதி நிலையில் வளர்ச்சியும் புதிய வாய்ப்புகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் மனைவியுடனான உறவு மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். இந்த காலத்தில் உடல் ஆரோக்கியம், குடும்ப உறவை பராமரிப்பதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வீட்டில் வீட்டில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நன்றி. அடுத்தது துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்கள் 25ஆம் புத்தாண்டில் தங்களின் ஆற்றலும் மன உறுதியும் அதிகரிக்கும். உங்கள் வேலையில் சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் குடும்பம் தொடர்பாக மனக்கவலை, மன அழுத்தம் உருவாகலாம். அதனால் விட்டு கொடுத்து செல்வதும் உறவுகளை வளர்ப்பதில் முக்கியத்துவம் கொடுக்கவும் வேண்டும். சரிங்களா? அடுத்து விருச்சிக ராசிக்காரர்கள். நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் 2025 புத்தாண்டில் எதிர்பாராத நிதி நன்மைகளும் தொழிலில் முன்னேற்றமும் உங்களுக்கான அங்கீகாரம் பெறுதல் என பல வகையில் நன்மைகள் நடக்கும். குறைந்த முயற்சியில் அதிக நன்மைகள் அடைய வாய்ப்பு உள்ளது. மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க சிறந்த நேரமாக இருக்கும் இந்த நேரம். அடுத்து தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் 2025 புத்தாண்டில் தனிப்பட்ட திறமை, வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சுய முன்னேற்றத்தையும் குடும்ப உறவுகளை வளர்ப்பதில் கவனம் செலுத்துவதால் உங்களின் மன நிம்மதியும் நன்மையும் அதிகரிக்கும் ஆண்டாக இந்த வருடம் இருக்கும். அடுத்து மகர ராசிக்காரர்கள். இந்த மகர ராசிக்காரர்கள் 2025 புத்தாண்டில் பல ஏற்ற இறக்கமான சூழலை சந்திக்க நேரிடும். குறிப்பாக உங்கள் குடும்ப உறவுகளையும் வேலை தொழிலில் சமநிலையை பராமரிப்பதிலும் பொறுப்புகளையும் கவனமாக கையாள வேண்டும். சவாலான நேரத்தில் உங்களின் உறவுகள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு அதிலிருந்து விடுபட உதவும். அடுத்து கும்பராசிக்காரர்கள். 2025 புத்தாண்டில் தொழில், வேலை தொடர்பான விஷயத்தில் வெற்றியும் பயண வாய்ப்புகளும் உண்டு உங்களுக்கு. உங்கள் பணியிடத்தில் சிறப்பாக விளங்க உங்களின் ஆரோக்கியத்திலும் அணுகுமுறையிலும் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. அடுத்து மீன ராசிக்காரர்கள். நீங்கள் 2025 புத்தாண்டில் உங்களின் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் சில மாற்றங்கள் சந்திக்க நேரிடும். உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழலும், கருத்து மோதலும், மனக்கசப்பு என இருக்கும். அதே சமயம் உங்கள் சொந்த வளர்ச்சி தொடர்பாக புதிய வாய்ப்புகளும் அது குறித்த சாத்தியக்கூறுகளும் உண்டு. அதையால் நீங்க கவனமாக இந்த வருடத்தை நீங்க கையாள வேண்டும். அடுத்து புத்தாண்டில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். 12 ராசிகளில் எந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தாலும் உடல் நலம் தொடர்பான கவலைகள் உங்களுக்கு ஏற்படும். ஆரோக்கியத்தை பராமரிப்பதிலும் உணவு விஷயத்திலும் உடற்பயிற்சிகளிலும் அக்கறை செலுத்த வேண்டும். உறவுகளை அனுசரித்து செல்ல வேண்டும். சரிங்களா? அடுத்து நன்றி. ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குதுங்கம்மா. குரு மற்றும் சனி மிகவும் மெதுவாக நகரும் ராசிகள். அதனால பலன்களும் அல்லது பாதிப்புமே கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இந்த நிலை இவர்களுக்கு அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இருக்கும். அதனால கவனமுடன், அதுவும் ராகு சனி ஒன்று சேர்வதால் பல புதிய புதிய விதமான நோய் தொற்றுகள் எல்லாம் வரக்கூடும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நன்றி. அவ்வளவுதாங்கம்மா. நன்றி நன்றி. கிளாஸ் அவ்வளவுதாங்களாமா? ஆமா ஆமா. அதாவது மீன ராசி வரைக்கும் தானே கடைசி ராசி. சரிங்கம்மா. இப்ப சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி மாறுது. மீனத்துக்கு மாறி வருவார். அப்போ மீனத்துல தானே ராகு இருக்காரு. ஒரு 50 நாட்கள் அங்கே 2 பேரும் சந்திக்கிறதுனால புதுவிதமான நோய் தொற்றுகள் ஏற்பட காரணமா இருக்கும். அதனால அனைவருமே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அனைத்து 12 ராசிக்காரர்களுமே. சரிங்களா? இப்ப லாக்டவுன் எல்லாம் நடந்ததுலயே அது போல நாம புதுவிதமான ஒரு நோய் தொற்று ஏற்பட வழி செய்யும். அதனால நாம ஜாக்கிரதையா இருக்கணும். நன்றி. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஐயா, கேள்விகள் இருந்தா கேட்கலாங்க ஐயா. பாத்தி ஐயா, மாசிலாமணி ஐயா, யாரும் நமச்சிவாயம் வாழ்கன்னு இருக்கீங்க. சோ கேள்விகள் இருந்தா பேசலாம், கேட்கலாங்க ஐயா. மேஷ ராசிக்கு எப்படி மேம் இருக்கு? மேச ராசிக்கு இப்போ பரவாயில்ல. ஏன்னா இப்பதான் ஆரம்பமாக போகுது.
ஜென்மத்துக்கு வரும்போது கொஞ்சம் சுமாரா இருக்கும். அடுத்து ம். ம். இந்த இப்போ வந்து ஒரு 6 மாசத்துக்கு கொஞ்சம் இப்போ சுமாரா இருக்கும். சரிங்களா? இப்போ மார்ச் வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து 7:30 சனி ஆரம்பம். அப்படிங்கும்போது ம். நீங்க ம். எல்லாத்துலயுமே கவனமா இருக்கணும். சரிங்களா? மார்ச்சுக்கு அப்புறம். ஆமா. மார்ச் 29க்கு அப்புறம். சரிங்க மேம். சரி மகர இப்பவே ராசிக்கு மேம். கொஞ்சம் கொஞ்சம் தொடக்கமா கூட இருக்கலாம். எல்லாத்துலயுமே ம். தடைகள் ஏற்படலாம். ஆ ஆ. நல்லது நடக்கிற மாரியே இருக்கும். ஆனா தடைகள் வரும். இப்பவே ம். ஆரம்பம். ஏன்னா மெதுவா தானே நம்ம சனி பகவான் போகுவாரு. அதனால இப்போதிருந்தே ம். அவர் வந்து அடுத்தடுத்த ம். ராசிகள அ அ அவருடைய இதுல கொண்டு வருவார். சரிங்களா? அவரோட ஆ. கவனத்துக்கு கொண்டு வருவார். அப்போ அந்த ம். மாற்றங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா தெரியும். இப்போ சரிங்க மேம். மகர ராசிக்கு மேம் அது எங்க ஹஸ்பண்ட் மகர இது. ராசிக்கு வந்து இப்போ ம். 7:30 சனி வந்து முடிய ம். போற காலகட்டம். சரிங்களா? அவருக்கு இப்பவே முடிஞ்சு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நல்லாவே ஆரம்பிக்குமா மேம்? ஏன் மேம்? அவருக்கு முடிஞ்சு எனக்கு ஆரம்பிக்குதா? ம். ஆமா. அதனால மேஷம் ம். உங்களுதுங்களா? மகரம். ஆமா மேம். ஆமா மேம். சனி, மகரம் செவ்வாய். அவங்களது, மேஷம் என்னடுது. ஆ அப்பப்ப பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குமே உங்களுக்குள்ள. ஏன்னா ஆமா மேம். மேஷம் செவ்வாய், மகரம் சனி பகவான். அப்போ ஆமா. அப்பப்ப ஏதாவது பிரச்சனைகள் ஒரு வாய் ஆமா. சொல்லிலேயே நீங்க நெறைய பிரச்சனைகள் சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. இருந்தாலும் ஆமா மேம். உங்களுக்கு வந்து அந்த பாசம் ம். பிணைப்பு வந்து இருந்துகிட்டே ம். இருக்கும். விட்டு கொடுத்து போவீங்க ஏதோ ஒரு சமயத்துல. ஆமா மேம். சரிங்க. ஓகே. அவங்களுக்கு நல்லா இருக்கு இப்போ. ஆ ஆமா. ஏன்னா சரிங்க. ரொம்ப துயரம் இப்போ வந்து 7 ம். வருஷமாவே ரொம்ப ம். துயரத்துல அவங்கலாம் இருந்திருப்பாங்க. கைக்கு ஆமா. வந்தது க அப்படியே மனசுல அப்படியே போட்டு அழுத்தமா இருப்பாங்க. அவங்களெல்லாம் சந்தோஷமா இருக்க சொல்லுங்க. அது சரியாயிடும். சரிங்களா? ம். சரிங்க மேம். சரி வெளியில ஆ. காட்ட மாட்டாங்க. ஆனா அப்படிதான் இருந்தாங்க. ஆமா, ஆமா. ம். ம். அவங்களுக்கு ஏன்னா மற்றவங்களையும் நம்ம துன்புறுத்தக் கூடாதுன்னு ஏன்னா மகர ராசிக்காரங்க எப்பவுமே தியாக மனப்பான்மையுடையவங்க. சரிங்களா? ம். அதனால ம். அவங்க வந்து எதையுமே விட்டு கொடுத்து போவாங்க. அதேபோல தாங்கிக்கக்கூடிய மன தைரியத்தையும் சனி பகவான் அவருக்கு குடுப்பாரு. அவங்களுக்கெல்லாம். ம். மகர ம். ராசி, கும்பராசி எல்லாமே சனி பகவானோட ராசி. அவரோட ஆட்சி வீடுகள். அப்படிங்கும்போது, அ ம். நல்லது செய்யற மாரியே இது பண்ணுவாரு. ஆனா வந்து கெடுதல் பண்ணி விட்டுருவாரு. இல்லைன்னா கெடுதல் ம். பண்ற மாதிரியே இருக்கும். ஆனா நல்லது பண்ணி விட்டுருவாரு. அது அந்த மாதிரி ம். அவங்கவங்க கர்ம பலாபலனுக்கு ஏத்த மாரி அவங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும். சரி மேம். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம். சரிங்க. ஓகே. ஓகே. நன்றி. வணக்கம் மேடம். தனுசு ராசி பத்தி சொல்லுங்க மேடம். தனுசு ராசிக்கு இப்போ வந்து 3ஆம் இடத்திலே இருக்காரு. நம்ம சனி பகவான். இப்ப 4ஆம் இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் சுமாரா இருக்கும். சரிங்களா? 4 அப்படிங்கும்போது அர்த்தாஷ்டமம் அப்படிங்கிற சனி பகவான் இருக்கும். இப்போ 7:30 நடக்கும்போது விட்டுட்டா, அந்த அர்த்தாஷ்டமம், அஷ்டமம், கண்டச்சனி இதுலலாம் பிடிச்சு அவங்கள ஒரு வழி பண்ணிருவாரு. அதுபோல இப்போ வந்து 7:30 சனி முடிஞ்சு இப்பதான் ஆ அப்படின்னு உட்கார்ற மாரி இருக்கும். இப்ப 2 1/2 வருஷம் போயிடுச்சு. சரிங்களா? இப்ப அடுத்து வந்து 4ஆம் இடத்துல போகும்போது அர்த்தாஷ்டம சனி. அப்ப 4ஆம் இடம் அப்படிங்கும்போது பரதேசம்லாம் போகக்கூடிய அளவுக்குலாம் வந்துரும். அதனால நீங்க ஜாக்கிரதையாவே இருங்க. சரிங்களா? எப்பவுமே வாய் செவடால யார்கிட்டயுமே பேசாதீங்க. மிதுனம் மேடம். மிதுனம் மிதுனம் வந்து இப்போ பரவால்ல சுமாரா இருக்கும். மிதுனம் வந்து இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில அவருக்கு இப்போ 4ஆம் இடத்துல தானே இருந்தது. அப்படிங்கும்போது, இப்போ வந்து அர்த்தாஷ்டமம் முடிய போற சமயம். இனிமேல் நல்லா இருக்கும். சரிங்க மேடம். நன்றி மேடம். ஓகே. நன்றிகள் அம்மா. வேற ஆ யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். பார்த்தி ஐயா, மாசிலாமணி ஐயா. பாலா ஐயா இருக்கீங்களா ஐயா? பேசுறீங்களா ஐயா? ரொம்ப நல்லா இருந்துருமா. ஆக்சுவலா வந்து பூங்குடி அம்மா நிறைய விஷயத்த ஷேர் பண்ணீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் அது நெறைய அப்படியே சொல்லலாம். எனக்குமே இப்போ ஒரு 10 நாளாவே உடம்பு சரியில்ல. நானுமே யூடியூப் எதுவுமே போடல. நான் நிகழ்ச்சி ஒண்ணு வச்சிருந்தேன், வகுப்பு வச்சிருந்தேன். அது கூட நானு பண்ண முடியல.
ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தேன். சரி இப்போ ஷார்ட்டா நான் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். இப்போ சார் வந்து கூப்பிடவும் ஓகே சொல்லிட்டேன் நான். சரிங்கம்மா சரிங்கம்மா. உடம்ப ஆ பாத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஓகே. நன்றி. நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச். முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. சங்கீதா முடிச்சுக்கலாமா? அவங்க ஹெல்த் இஷ்யூ இருக்குன்றாங்க. ஓகேங்க, சரிங்க. ஓகே. மிக்க நன்றிகள் அம்மா. சோ இந்த நேரத்திலயும் நன்றி. இந்த தளத்திற்கு வந்து எங்களுக்கு வந்து புத்தாண்டு பலனை சொன்னதுக்கு மிக்க நன்றிம்மா. வாழ்க ஓகே. வளமுடன். வாழ்த்துக்கள் அம்மா. நன்றிகள் அம்மா. நன்றி. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும், சுபிட்சமா இருக்கணும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழணும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். சரிங்க. ஓகே.